ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க, செயின் ஸ்டிச் போட வருது, எந்நாட் போட வர மாட்டேது அப்படின்றது. இது பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு தான். ஸோ இதை இப்போது அந்த எப்படி தெளிவாக சொல்லித்தரேன்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இப்போது நீடில் 90 டிகிரியில் வைக்கிறக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக 90 டிகிரியில் வச்சு போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது இந்த ஸ்டிச்சஸ் வர்றதுக்கா. சரிங்களா? இப்போ நான் வீடியோக்காக லைட்டாக நீடில் சார்ஜ் பிடிக்கிறேன். இப்போது செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ தெரியுதுங்களா? செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா, இது வந்துட்டு லூப் 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இது பெருசாக எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த லூப் 1க்குள்ளே விட்டு இந்த பக்கத்தில் சரிங்களா, பக்கத்துலேயே குத்தி த்ரெட்டை சுற்றி விட்டு மறுபடியும் ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா இது லூப் 2. இந்த லூப் 2க்குள்ளே விட்டு இந்த லூப் 1 பிடிச்சி இழுக்கிறோம். சரிங்களா? இந்த அளவுக்கு இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும், அழகாக நாட்டு விழுந்துடும். சரிங்களா? இப்போ இன்னொரு டைம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்போசிட்டில் ஒரு ராக்கு செயின் ஸ்டிச் இப்படி 90 டிகிரியில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த நூல் இலைகள் வந்துட்டு மாட்டாமல் மேலே வரும். பாப்ளின் கிளாத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சில்க் காட்டன் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா த்ரெட்டு மாட்டும். அதனால் இதுதான் பொசிஷன் வந்துட்டு கரெக்டு. இப்போது லூப் 1 எடுத்தாச்சு. இருங்க, இப்போது இந்த இடத்துல எந்நாட் வேணும். இது லூப் 1 செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் பெருசாக எடுத்தாச்சு. அடுத்தது லூப் 1க்குள்ளே நீடில் விட்டாச்சு. இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செயின். இது லூப் 2. சரிங்களா? இது 1, இது 2. இந்த 2க்குள்ளே விட்டு 1 பிடிக்கணும். பிடிச்சி இப்படி இழுத்துட்டு கிட்ட வரும்போது விட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா எந்நாட் வந்துட்டு தெரியாமல் இருக்கும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தூக்கிட்டு இருக்கா, இதைய நீடில் விட்டு கீழே இழுத்துக்கலாம். சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எந்நாட் வேணும். இப்போது இந்த லூப்பை பெருசாக எடுத்துக்கலாம். பிகினராக இருக்கும்போது நான் இப்படி பிடிச்சி இழுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் தள்ளி மேலே எடுத்தாச்சு. லூப் 1க்குள்ளே விட்டு லூப் 2 எடுத்தாச்சு. லூப் 2க்குள்ளேயே விட்டு இந்த லூப் 1 இழுத்து மட்டும் பிடிச்சிட்டு பக்கத்தில் வரும்போது விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்நாட் கீழே போயிடும். அதாவது மேலே நீட்டிட்டு தெரியாது. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது எந்நாட் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன ஸ்டிச் வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.